இந்த மகிழ்ச்சியான காலை ஆராதனை வேளைக்கு உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். மாஸ்க் போட மறக்காதீங்க. சானிடைசர் வைத்து கைகளை கழுவ மறந்து விடாதீர்கள். சமூக இடைவெளியை தயவு செய்து பின்பற்றுங்கள். ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரை வீட்டிற்குள்ளேயே இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் அன்போடு கூட பட்சமாய் கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் தொடர்ந்து நம்மை பலப்படுத்துவாராக, திடப்படுத்துவாராக, பாதுகாப்பாராக. ஜெபம் செய்து நாம் இந்த அருமையான ஆராதனைகளை துவங்கலாமா? தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபெறும்படியாய், கர்த்தர் நம்மோடு கூட இந்த ஆராதனை வழியிலே நம்ம நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தலை தாழ்த்து ஜெபிப்போம். இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே, மறவாத தெய்வம், மாறாத நேசன், மகிமைக்கு பாத்திரரே, மறவாத தெய்வம், மாறாத நேசன், மகிமைக்கு பாத்திரரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகின்ற புத்திர சுவியார்ந்த ஆவியை உமது குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்களுக்கு தந்தவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீ சிறந்தவர், நீ எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கின்றவர், நீர் எங்களுக்காக சகலத்தையும் சிருஷ்டித்தவர், நீர் எங்களுக்காக உங்களுடைய திருக்குமாரனை அனுப்பினீர். அவர் தம்முடைய மீட்பின் செயலை செய்து முடித்த பிற்பாடு உம்மிடத்திலிருந்து புறப்படுகின்ற தூய ஆவியானவர் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கும்படியாய் அனுப்பி வைத்தவர். இந்த காலை வேளையில மனதார உம்மை போற்றுகின்றோம், மனதார உம்மை துதிக்கின்றோம், மனதார உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனைகளை முழுமையுமாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். நீர் மகிமைப்படுவீராக. இதை பார்த்து கொண்டிருக்கின்றேன், கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. இந்த ஆராதனை வேளையிலே முழுமையாய் ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள எங்கள் ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக நாம் அனைவரும் இருந்த இடத்துல எழுந்து நின்று கீதங்களிலே 320வது பாடல், கிறிஸ்து சபை பாமாலை 142, பிதாவே மாதயாபரா என்கின்ற பாடலை பாடுவோம். கீதம் 320. பிதாவே மாதயாபரா, ரட்சிப்பினாதி காரணா, சிம்மாசன முன்பாடும்
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை விளைக்கப்படுவான். தேவனுக்கு ஏற்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கின்றார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்களாய் இருப்போம். உண்மை நமக்குள் இரான். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டார். பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வளமுள்ள தேவன் அளவிலாத இரக்கத்தினாலும் தயவினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் கீழ்ப்படுதல் உள்ள இதயத்தோடே அறிக்கையிட வேதவசன பற்பல வாக்கியங்களில் நம்ம ஏவுகிறது. நாம் இக்காலத்தில் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பிரசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய செல்வத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்து ஆராதிக்கின்ற இந்த தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் நாம் அனைவரும் சுத்த இதயத்தோடு தாழ்ந்த சத்தத்தோடு பரம கிருபாசன தந்தையும் என்னுடைய கூட சேர்ந்து நான் சிறுவ பிரகாரம் சொல்ல உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவர்க்க ஜெபத்தை அனைவரும் உணர்ந்து சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆளுகளைப் போல நாங்கள் உங்களுடைய வழிகளை விட்டு வலுவை அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உடைய பசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களையே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனின் இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்கு தத்தங்களின்படியே எங்கள் பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற ஜனத்தை சீர்படுத்தும். மிகவும் இறக்கப்படுவதாக பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நான்கு வீணி தேவ பக்தியும் நீதி தெரிந்த பக்தி கொண்டவனாய் நடந்து வரேன். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருந்தோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தம் ஜனத்துக்கு பாவ மோசத்தை மன்னிப்பை கூறுவதற்க தன்னுடைய பணிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருள் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த நற்செய்தியை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து மோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே நிறுத்தி ஆனந்த சேர்ந்ததாய் இத்தங்கத்தில் நாம் செய்கிறது ஒரு பிரியமாயிருக்கும். இனி உயிரோடு நாம் மாசலாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கும். அவர் நமக்கு மெய்யான மனம் தருவதையும் நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை வந்து செய்துள்ள வேண்டும். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த நாமம் பரிசுத்தப்படுவதாக, இந்த ஆட்சி வருவதாக, சித்தம் பரமண்டலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்று அப்பத்தை கொடுத்தார். எங்களுக்கு ஒரு குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை இருக்கும் பண்ணி எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கும் நாம் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியம் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் முதல்களை திறந்துள்ளோம். வாய் மக்களை அறிவிக்கும் தேவனே, ரட்சிக்கு விரைவாய் வாரும். அந்த சகாய தேவையும் பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சராசரி உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று 95ஆம் சங்கீதத்தை பாடலாய் பாடுவோம். சங்கீதம் 95. கர்த்தர் எங்களுமாய்
திருமறை பகுதி படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய. பக்கம் 329. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவரே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். பரலோகத்திலே சாட்சி விடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாயிருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து நிறைவேற்று. நாம் யாவரும் எழுந்து நின்று 100ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். சங்கீதம் 100. பூமியின் முடிகளே எல்லாருக்கும் பிரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியுடைய
முன்பாக செய்து ஆனந்த சத்தத்தோடு நாம் அல்ல அவர்களும் நாம் அவர்களும் அவர்கள் நாடுகளும் அவர் வாசல் புதியோடும் அவர் பிராணம் போற்ற அவரை பிடித்து அவர் நாமத்தை கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நின்றவாறே நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர்களுடைய விசுவாச பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வபிதாவாகிய விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவராலே கன்னிமரியாள் பிறந்தார். பொந்து பிரார்த்தனை காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மறுத்து விளக்கம் எழுதினார். பரமனதையே ஈசன் உலகத்திலாவாய் உலகவாசத்தில் விட்டிருக்கிறார். அவ்விடத்தில் எல்லோரும் மறுத்தரும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சர்வகத்திலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எனக்கு இறங்கும். கர்த்தாவே எனக்கு இறங்கும். பரமண்டலத்தில் இருக்கிறேன் எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ஆட்சி பெறுவதாக, விசுத்த பரமத்திலே செய்வது போல உங்களையும் செய்யப்படுவதாக. நாங்கள் பாப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு யோசிக்கப்படாமல் தீமை செய்து கொள்ளும். ஆமென். கர்த்தாவே, இரக்கத்தை எங்களுக்கு காண்பையும் ரட்சிப்பை செய்யும். இந்த பணிகளுக்காக நீதியை திருப்பியோ நீ தெரிந்து கொள்வதற்கு சந்தோஷப்படும். கர்த்தாவே, உங்கள் ஜனத்தை ரட்சியோம், சுந்தரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டியிடும். தேவரீரே எல்லாம் எங்களுக்கு ஆயத்தஞ்சுவார் ஒருவருடைய பராபரனே எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். பரிசுத்த ஆவியை எங்களிடந்து எடுத்துக்கொள்ளாதேயும். திருத்துவ திருநாள் சுருக்கு ஜெபம். கிரியைகளை ஆராதிப்போம். பிதா, வார்த்தை, ஆவியானவர் என்கின்ற மூவொரு கடவுளாக மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். பிதாவாய், குமாரனாய், பரிசுத்த ஆவியானவராய் எங்களுக்காக இந்த பூவுலகிலே நீர் பிறந்தீர், நீர் அவதரித்தீர், நீர் உலாவிக் கொண்டிருக்கின்றீர். ஒரு மாபெரும் மீட்பின் செயலுக்காக நாம் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து எங்களை இந்த தீய உலகத்தில் சாத்தானுக்கு அடிமைப்பட்டிருக்கின்ற இந்த உலகத்தில் நாங்களும் ஆண்டவரை வெற்றி சிறக்க எங்களுக்கு நீர் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகின்றோம். எல்லாவற்றையும் உம்முடைய திருப்பெயராலே பணிந்து கொண்டாடுகிறோம் கடவுளே. ஆமென். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தைய பிரபுரமாய தேவனே, உம்மை அறிவதை நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதை மெய் சுயாதீனம், தேவநீரை தஞ்சமாக கொண்டிருக்கிறேன். உமது அடியாராக நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களும் நின்று எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியவோ. ஆமென். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்து எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே,
இந்நாளிலும் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்று. நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமல் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமல் உங்கள் பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்வதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் நம்முடைய ஆளுமை நாளை நடத்தி விட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டி கொள்கிறோம். ஆமென். நாம் இப்போது ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக நாம் யாரும் எழுந்து கீதங்களிலே 321வது பாடல், பாமாலை 143, வானமும் பூமியும் சமஸ்த அண்டமும். கீதம் 321. வானமும் பூமியும் சமஸ்த அண்டமும் படைத்தனே வேதத்தின் போலே பரப்பி இருளை அகற்றி செங்கோலை செலுத்துவே. மீட்பை உண்டாக்குவோம், ஆண்டரை காக்கிறோம். பிறந்த பாவத்தை அடுத்து சாத்தானை மீது ஆண்டரை ரட்சித்து நடத்துவே. பாவியின் நெஞ்சத்தை திருப்பி ஜீவனை கொடுத்துமே. சாவலை முழுதும் திருத்தி கேட்கவும் ஏகமாய் சேர்க்கவும் அருளுமே. ஞானம் நிறைந்தவர், அன்பு மிகுந்தவர், தீயவே ராஜ்யம் வல்லமை நித்திய மகிமை உமக்கே உரிமை ஆண்டவரே. அமர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திரியேக தேவனின் திருப்பெயராலே அனைவரை மறுபடியுமாய் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாள் திருத்துவ திருநாள் என்று அழைக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய திருநாளுக்கு பின்வரும் ஞாயிறு திருத்துவ திருநாள். திருத்துவம் என்பது என்ன? வேதத்திலே அதற்கான எந்த விதமான ஆதாரமும் காணப்படவில்லை. திருத்துவம் என்கிற வார்த்தை வேத புத்தகத்தில் இல்லை. அப்படி என்று சொன்னால் ஏன் இதை நாம் கொண்டாடுகின்றோம்? வேத புத்தகத்திலே திருத்துவம் இல்லாவிட்டாலும் திருத்துவ தேவன் அந்த பகுதிகளிலே செயலாற்றுகின்றதை ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய வாழ்விலிருந்தும் அவர் பேசின வார்த்தைகளிலிருந்தும் நாம் அறிந்து கொள்ளலாம். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலே வெளிப்பட்டார். பரிசுத்த ஆவியானவரை அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் போது நமக்கு வாக்களித்து சென்றார். ஆகவே ஒரு ஆள் 3 ஆள் தத்துவங்கள். இன்னும் ஆங்கிலத்தில் சொல்லும் சொன்னால் 3 substances 1 person. எப்படி தண்ணீர் என்கின்ற ஒரு நீர் ஆவியாகவும் ஐஸ் கட்டியாகவும் மாறுகிறது போல தண்ணீர் திரவ நிலை கொதிக்க வைக்கும் பொழுது அது ஆவி நிலை, அதை ஃப்ரீசரில் வைக்கும் பொழுது அது பனிக்கட்டியாக திணநிலைக்கு மாறிப்போகிறது. அப்படியே திருத்துவ தேவனையும் நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஒரே தண்ணீர் தான் 3 நடுகளில் இருப்பதைப் போல ஒரே கடவுள் 3 விதங்களிலே தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார். படைப்பாளராக, இரட்சகராக, நம்மை தேற்றவாளனாக அவர் தம்மை வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே இந்த திருத்துவ தேவனை குறித்து நாம் மிகவும் கஷ்டப்பட்டு விலகிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு பதிலாக 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொன்ன நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி பவுலடிகளார் கொரிந்தியரை ஆசீர்வாதமாய் வாழ்த்துகின்ற அந்த வாழ்த்துதலை குறித்து நாம் சிந்திக்கலாம். திருத்துவத்தை விலகிக் கொள்வதற்கு பதிலாக மறைபொருள்கள் ஆண்டவருக்கு உரியவர்கள் என்று சொல்லி நாம் அவருக்கு அர்ப்பணித்து விட்டு பரலோராட்சியில் அவர் மூவராக இருப்பாரா ஒருவராக இருப்பாரா அதையெல்லாம் நாம் ஓரம் தள்ளிவிட்டு அவர் அருளுகின்ற அன்பு, அவர் அருளுகின்ற கிருபை, அவர் அருளுகின்ற ஐக்கியத்தை குறித்து நாங்கள் சிந்திக்க இருக்கின்றோம். சிந்திக்கலாமா? சிந்திப்பதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அவருடைய வசனம் சமூலமும் சத்தியம் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய வார்த்தை ஆவியாய் ஜீவனமாய் இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை பார்க்கிலும் கூர்மையானது என்று சொல்கிறது. கணுக்களையும் ஊனையும் நினைவுகளையும் தோற்றங்களையும் உருவம் குத்துகிறது என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய சொல், செயல், சிந்தனைகள் அனைத்தும் ஆண்டவரால் ஆளப்படட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய முழு கட்டுப்பாட்டிற்குள்ளாய் நம்மை அர்ப்பணிப்போம். பேசுகின்றேன் நான் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். காத்திருப்பதனாலே கழுகுகளை போல சிட்டியிடத்தை எழுப்போம் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருப்போம். காத்திருந்து ஜெபிப்பதினா கழுகு போல பறந்திடுவே. காத்திருந்து ஜெபிப்பதினா கழுகு போல பறந்திடுவே. தேவயாத்திரை மோனே மோனேத்து தேவனிடம் சாயலாய் மாறுவதற்கு திரியேக தேவனின் சாயலாய் உண்டாக்கப்பட்ட நாங்கள் அவரை போல மாறுவதற்கு நீ எங்களோடு கூட பேசும். இந்த நாமத்தை மாத்திரம் மையப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் வழியாக கெஞ்சம் கொண்டாடுகிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னமாக ஆண்டவர் அன்புள்ளவர், அவர் அன்புள்ள தகப்பன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பொல்லாதவராக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இயல்புகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா தமக்கு வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகின்றார். ஆகவே அந்த பரம தகப்பன் அன்புள்ளவர். எல்லாரும் சொல்வார்கள், பிதாவாகி தேவன் பட்சிக்கிற அக்கினி, பிதாவாகி தேவன் கோபமாய் உள்ளவர், அவரிடத்திலே அன்பு கிடையாது என்று சொல்லி அநேக இடங்களிலே சொல்லுவார். ஆனால் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது உபாகமம் 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய கடவுள் நம் மீது நம் அன்பு வைத்து நம்மை ஆசீர்வதிக்கின்றாராம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகள் ஆகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லியிருக்கிறது. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த அருமையான பகுதி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்படுகின்றது. இந்த அருமையான பகுதி எகிப்திலிருந்து அடிமைகளாய் கடந்து வரும் பொழுது காதேஸ் வனாந்தரத்திலே எல்லாவற்றையும் மோசே திருப்பி சொல்லிக்கொண்டே வருகின்றார். உங்கள் மீது அன்பு வைத்ததினாலே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றார். அதே அதிகாரத்தை 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்க சொன்னால், நீங்கள் திரட்சியான ஜனம் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, அந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சமாக இருந்தீர்கள் என்று சொல்லுகின்றார்.
ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையிலே நான் அவனை அழைத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்படியே ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார். என்னைய அன்பை வெளிப்படுத்தினார். 430 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் தானே இருந்தார்கள். எங்கிருந்து வந்தார் அந்த ஆண்டவர் என்று சொல்லி அநேகர் கேள்வி கேட்கலாம். இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய சூழ்நிலையிலும் அதுதான். கொரோனா வைரஸ் தொற்று ஆங்காங்கே பரவி கொண்டு இருக்கிறது. கொத்து கொத்தாய் மக்கள் மடிந்து கொண்டு இருக்கின்றார்கள். மயானத்தில் எரிப்பதற்கு, கல்லறைகளை புதைப்பதற்கு இடமில்லை, ஆட்கள் இல்லை. அனாதைகளாய் தூக்கி வீசப்படுகின்றார்கள். பணத்திற்கு கொடுக்க வேண்டிய அந்த இறுதி மரியாதை கூட செலுத்த முடியாமல் இருக்கின்றோமே. இந்த சூழ்நிலையிலே எங்கே ஆண்டவர் அனுபவித்திருக்கின்றார்? எங்கே ஆண்டவர்களுடைய பாடுகளை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்? நாங்கள் நம்பிக்கையற்ற ஒரு முடிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். We are going to the hopeless end. We are traveling towards hopeless end என்று சொல்லி அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நம்பிக்கையற்ற முடிவை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இல்லை இல்லை, ஆண்டவர் சொல்லுகின்றார், நம்பிக்கையற்ற முடிவல்ல, முடிவற்ற நம்பிக்கையை நோக்கி நாம் பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற அந்த முடிவற்ற நம்பிக்கை, endless hope, அந்த நம்பிக்கைக்கு முடிவு கிடையாது. நாம் நினைக்கின்றோம் கொரோனா தொற்று வந்து விட்டால் எல்லாம் முடிந்து விட்டது, கொரோனாவை நோக்கி பயந்து கொண்டே இருக்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். யாரும் இல்லை, எங்களை காப்பாற்றுறதுக்கு யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தான், அவனும் செத்து போயிட்டான். இந்த நாங்க இப்படி பார்வையிட்டு அடிமையாக இருக்கிறோமே, நாங்கள் இந்த கொரோனா வைரஸுக்கு அடிமையாகி போய் கொண்டிருக்கிறோமே, எங்களுடைய அரசாங்கமோ எதுவுமே செய்ய முடியவில்லை என்று சொல்லி நாம் முறையிட்டுக் கொண்டே இருக்கின்றோம். We are groaning. நாம அப்படியே முறையிட்டுக் கொண்டிருக்கின்றோம், புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த புலம்பல்களை பார்த்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர், கவனித்துக் கொண்டிருக்கின்ற ஆண்டவர் கடந்து வருவார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்விலே அவர் கடந்து வந்தார். கடந்து வந்து அவருடைய கூக்குரலை அவர் கேட்டார். அவர்களை பார்வோனுடைய கையில் நின்று விடுவிக்கும்படியாக மோசேயையும் ஆரோனையும் தெரிந்து கொண்டார். 10 வாதைகளை அந்த எகிப்திய மீது அனுப்பி நம்முடைய மக்களை அவர் விடுவித்தார் என்று வேதம் சொல்கிறது. இன்றும் கூட அவர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். நம் மீது அன்பு வைக்கின்ற அந்த படைப்பின் கடவுள், நம் மீது அன்பு வைக்கின்ற பரம தகப்பனாய் அவர் இருக்கின்றார். ஆகவே அந்த அன்பு யாரையும் பொறுப்பே தள்ளார். ஒரு பக்தன் அழகாய் பாடுகின்றார், பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவராயுன்னை அவர் அழைக்கின்றாரே, பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவராயுன்னை அவர் அழைக்கின்றாரே. தயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் தஞ்சம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் தஞ்சம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் தஞ்சம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் குறையாதே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் குறையாதே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அன்பானவர்களே, அவர் நம் மீது அன்பு வைத்திருக்கின்றார். அவர் நம் மீது அன்பு வைத்திருக்கின்றார். நம்முடைய பாடுகளை பார்க்க கூடாத ஆண்டவர், தீமையை சகித்துக் கொள்ளக்கூடாத சுத்த கண்ணன் அவர். ஆகவே அவர் கடந்து வருவார், நம்மை விடுதலை ஆக்குவார். பொறுமையோடு கூட காத்திருப்போம். அடுத்ததாக குமாரனுடைய கிருபை என்று வேதம் சொல்லுங்கள். இந்த குமாரன் தம்முடைய கிருபையை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். 22ஆம் வசனத்திலே எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை எண்ணி பார்த்தார்கள். அவருடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தை
வார்த்தைகள் வெளிப்பட்டது. இந்த உலகத்திற்கு அவர் கடந்து வந்த பொழுது அவர் கிருபையுள்ள ஆண்டவராய் வெளிப்பட்டார். இந்த கிருபை என்கின்ற வார்த்தைக்கு நம்முடைய மூல பாஷையிலே அன்ஃபெயிலிங் லவ் என்று சொல்லப்படுகின்றது. கைவிடக்கூடாத அன்பு. தகப்பனுடைய அன்பு அங்கே நம்மை தேடி வந்து மீட்கின்ற அன்பு. இங்கே இது நம்மை அன்ஃபெயிலிங் லவ், முடிவில்லாத கைவிடக்கூடாத ஒரு அன்பு, தன்னலமற்ற சுயநலமற்ற ஒரு அன்பு. இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் யோவான் எழுந்த சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும். அங்கே சிறுவர் முதல் பெரியவர் வரை ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துகின்றார். அவர் சொல்லுகின்றார்கள், இவள் விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டார். மோசே இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். போதவரே, நீர் என்ன சொல்லுகின்றேன் என்று சொல்லி அவர்களை கேட்கின்றார். விபச்சாரம் என்று சொன்னால் அங்கே 2 பேருக்கு தொடர்பு உண்டு. ஆனால் இவர்கள் ஒருவரை மாத்திரம் தான் அழைத்து வருகின்றார். ஒரு பெண்ணை. அந்த இழிவான ஜீவன் அந்த கூட்டத்தின் நடுவாக நின்று கொண்டு இருக்கிறது. கல் வரப்போகிறதா அல்லது இங்கே இயேசுவானவர் என்ன சொல்ல போகின்றார் என்று சொல்லி அவர் மீது எல்லாரும் நோக்கமாக இருக்கின்றார். தொடர்ந்து அவர் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். இயேசுவானவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுகின்றார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மீது கல்லெறியட்டும். சொல்லிவிட்டு அவர் கீழே குனிந்து ஏதோ எழுதி கொண்டே இருக்கின்றார். அவர் நிமிர்ந்து பார்க்கின்றார். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் தங்களுடைய இருதயத்திலே மனசாட்சியினால் குத்தப்பட்டவர்கள் கல்லை கீழே போட்டுட்டு அவங்களாரும் போய்விட்டார். அந்த ஸ்திரீயும் ஆண்டவர் மாத்திரம் நின்று கொண்டிருக்கின்றார். அங்கே ஆண்டவர் அவளை பார்த்து கேட்கின்றார், ஏமா யாருமே உன் மீது கல்லெறியலையா என்று கேட்கின்றார். அவர் இல்லை ஆண்டவரே என்று சொல்லுகின்றார். அப்படி ஆண்டவர் சொல்லுகின்றார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ இப்போ இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுகின்றார். அப்படி சொன்னவனால தான் நீங்களும் நானும் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கின்றோம். அந்த கிருபையுள்ள தேவனுடைய அந்த சத்திய வார்த்தைகள் அந்த உபச்சார ஸ்திரீக்கு மாத்திரமல்ல, நமக்கும் ஒவ்வொரு நாளும் சொல்லப்படுகின்றது. இருக்கட்டும்பா, இந்த மரம் இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும், இன்னும் நான் இதை கொத்தி ஏறு போடுவேன், கனி கொடுக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் காத்து கொண்டிருக்கின்றார். அன்பானவர்களே, எவ்வளவு கிருபையுள்ள ஆண்டவர் பாருங்கள். ஏனென்றால் கல்லெடுத்து எறிவதற்கு அவருக்கு அங்கே உரிமை இருந்தது. ஏனென்றால் அவர் பாவம் இல்லாதவர், அவர் பரிசுத்தர். ஆனால் அவர் கல்லெறியவில்லை, கிருபையாய் அவளை மன்னித்து அனுப்பிவிடுகின்றார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு குற்றத்துக்கும் நாம் அடிக்கப்படுவோம் என்று சொன்னால் யார் நிலைநிற்கக்கூடும், யார் உயிரோடு கூட இருக்கக்கூடும்? யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் எவ்வளவு கிருபையுள்ளவர், நம் மீது அவர் கிருபை பாராட்டி கொண்டே இருக்கின்றார். அவைதான் மக்கள் சொல்கின்றார், உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது. என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து அழைத்துக் கொண்டீரே. என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து அழைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க இரக்கம் பெரியது. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு கிருபை மிகுந்தவர். அவர் நமக்கு கிருபையை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை. அவர் சிலுவையிலே தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணி நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண முடியாய் கடந்து சென்றிருக்கின்றார். ஆகவே தான் அவர் கடந்து செல்லும் பொழுது, என்னைக்கு உங்களுடனே கூட தங்கும்படியாய் நான் வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொன்னவர் இந்த பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அழைத்து அனுப்புகின்றார். அந்த ஆவியானவர் நமக்குள்ளாய் ஐக்கியத்தை உண்டு பண்ணுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அநேக பரிசுத்தவான்கள் சொல்லுகிறப்புறமாக பரிசுத்த ஆவியானவருடைய நடவடிக்கைகள். அந்த ஆவியானவருடைய நடவடிக்கைகளில் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்நாட்களிலே பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது 120 பேர் மேலர் வீட்டிலே ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். எப்படி வந்தாங்கன்னா, ஒருமனப்பட்டவர்களாய் கூடி வந்தார்கள். அன்பானவர்களே, இந்த அருமையான பகுதியிலே அவர் ஒருமனப்பட்டவர்களாய் வந்திருந்த பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் காணப்பட்டு, ஒவ்வொரு மேலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர் எல்லாருக்கும் காணப்பட்டு, ஆவியானவர் தங்களுக்கு அருளின வெவ்வேறான வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே ஆண்டவராகிய தேவனுடைய மகத்துவத்தை அவர்கள் பேசினார்கள். அன்பானவர்களே, இந்த ஐக்கியம் நம்முடைய வாழ்வில் இருக்கும் என்று சொன்னால் நாமும் கூட ஆண்டு மகத்துவத்தை பேசுகின்ற ஆசாரியர்களாய் மாறி போவோம். ஆகவே தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பேதுரு என்கிற பரிசுத்தவான் சொல்லுகின்றார், நீங்களோ உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே இந்த பரிசுத்த கடவுள் நம்மை அதற்கென்று பிரித்தெடுத்திருக்கின்றார். நாம் ஐக்கியமாய் வாழும் பொழுது நாமும் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கின்ற பிள்ளைகளாக மாறி போவோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 42ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பெற்றுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் கருத்திருந்தார்கள். தூய ஆவியானவரை பெற்ற பிற்பாடு அவர்கள் அந்யோன்யமாய் இருந்தார்கள். 46ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலும் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அவர்கள் ஆண்களுடைய சரத்திலும் மொத்தத்திலும் பங்கு பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் எல்லா இடங்களிலேயும் ஒருமனப்பட்டவர்களாய் கூடி வந்தார்கள். அங்க சண்டை வரலையா? வந்துச்சு. நீங்க 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், எங்களுடைய கிரேக்க விதவைகள் சரியாக கவனிக்கப்படவில்லை என்று சொல்லுகின்றார்கள். அப்புறம் ஸ்தேவான் மற்றும் 7 பேரை நியமிக்கின்றார்கள். மீண்டும் சண்டை இல்லாமல் இருந்துச்சா? பொருந்தியல் பட்டணத்தில் சண்டை வந்தது. ஆனாலும் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் ஐக்கியத்தை உண்டு பண்ணுகின்றார். எப்பொழுதெல்லாம் ஆவியானவரை அவர்கள் உணராமல் இருக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் ஐக்கிய குறைவு ஏற்படுகின்றது. எப்பொழுதெல்லாம் ஆவியானவர் வந்து அவர்கள் மீது இறங்குகின்றாரோ அப்பெல்லாம் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, இந்த மகிமையான காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே ஐக்கியத்தை தர வல்லவராய் இருக்கின்றார். உங்களுடைய வாழ்விலே ஒற்றுமை தர வல்லவராய் இருக்கின்றார். எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கின்றது. அன்றைக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு காரியத்தை பார்த்தேன். வெளிநாட்டிலிருந்து கணவன் வந்திருக்கின்றார். அவருக்கு கொரோனா இருக்குமோ என்று சொல்லி பயந்து சொந்த மனைவி பிள்ளைகள் அவரை உதாசீனப்படுத்துகின்றார். வீட்டு கேட்டு கூட திறக்கல. அவர் கார் பண்ணி போறது கார் கூட கொடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் கடந்து வருவார் என்று சொன்னால் ஐக்கியம் இருக்கும், ஒற்றுமை இருக்கும். அருமையாய் ஒரு பாடல் வரிகள் இப்படி சொல்லுகிறது, விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு, நான் தெரிந்தவன். ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்ல நான் தெரிந்தவன். தேவனுடைய வாசல் அனைவரு முன் நறுக்குண்டமானரா முன் செல்வோயா நாட்கள் போனேராய் மாறிடுவே காலத்தை மாறாய் செய்திடுவோம். நாட்கள் போனேராய் மாறிடுவே காலத்தை மாறாய் செய்திடுவோம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய வாழ்விலே அன்புள்ளவராய் அன்புள்ள தகப்பனாய் வெளிப்பட்டிருக்கின்றார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே அன்பையில்லா கிருபையுள்ள ஆண்டவராய் வெளிப்பட்டிருக்கின்றார்.
அவரது புறப்படுகின்ற தூய ஆவியானவே ஐக்கியத்தை கொண்டு வருகின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். இந்த அன்பு, இந்த கிருபை, இந்த ஐக்கியம் நம்மிலே காணப்படுகின்றதா? அப்படி காணப்படும் என்று சொன்னால் திரியேக தேவன் நம்மோடு பிரவாசமாய் இருக்கிறார் என்று சொல்லியார். அப்படி இல்லை என்று சொன்னால் தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பினாலே எங்களை நிரப்பும், உம்முடைய கிருபையினாலே எங்களை நிரப்பும், உங்களுடைய ஐக்கியம் எங்களுக்குள்ளாய் உண்டாகட்டும் என்று சொல்லலாம். அன்பையும் கிருபையும் ஐக்கியத்தையும் வரும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக, நம்மோடு கூட இடைபடுவாராக, நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய வாழ்விலே அந்த அன்பின் ஆண்டவர், அந்த கிருபையின் ஆண்டவர், ஐக்கியத்தின் ஆண்டவர் எல்லா ஈவுகளினாலும் எல்லா வரங்களினாலும் நம்மை நிரப்பட்டும். நாம் அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம், நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் ஒப்புரவாக்கும்படியாய் இந்த உலகத்தை கடந்து வந்தவர், பூமியில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், சிலுவையின் மூலமாய் இணைக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவர் சித்தம். யாரும் புரிந்திருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் சித்தம் அல்ல, இணைந்திருக்க வேண்டும். யாரும் அன்பில்லாமல், ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்தை வாழ முடியாது. அந்த கிருபையும் அன்பையும் பெற்றுக்கொள்ள நம்மை முழுமையுமாய் அர்ப்பணிப்போம். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அவர் குரலை கேட்ட பின் தயங்குகிறேன். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். ஜாதிகள் கொள்ளைகள் தோல்வியோ வாழ்க்கையில் வென்ற ஏக்கமோ, ஜாதிகள் கொள்ளைகள் தோல்வியோ வாழ்க்கையில் வென்ற ஏக்கமோ, கண்ணீர் தாழுங்கள் வாழ்க்கையோ கலங்காதே மன்னன் இயேசுவா. மனிதர்களின் அன்பு மாறிவிட்டார், மறைவாக தீர்வு பேசிவிட்டார். அன்பு காணா இதயமாய் என்னுடைய உள்ளமெல்லாம் மாறி போயிட்டானவரே. அன்பில்லாத இதயமாய் என் உள்ள மாறி போய்விட்டது. ஆனால் அந்த அன்பின் தேவனை அண்டிக் கொள்ளும்படியாக இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அந்த அன்பின் தேவனை அண்டிக் கொள்ளும்படியாக இதில் அர்ப்பணிக்கின்றோம். தேவனுடைய அன்பு எங்களுடைய இருதயங்களில் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கிருபையாய் சொன்னாரே, பாவம் செய்யாதே, பாவம் செய்யாதே என்று சொன்னாரே ஆண்டவரே. எத்தனை எத்தனை ரகசிய பாவங்கள், யாருக்குமே தெரியாது என்று சொல்லி நான் நினைத்துக் கொண்டிருக்கின்ற பாவங்கள் எங்களுக்கும் உமக்கும் நடுவே பிரிவினை உண்டாக்கி இருக்கிறது. நடுசுவர் போல எழுப்பி இருக்கிறது.
கேட்கக்கூடாத பிடிக்க செவியை மந்தமாக்கி விட்டதே. என்னுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் உமக்கும் எமக்கும் நடுவாக பிரிவினை உண்டாகிவிட்டது. ஆண்டவரே, திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் அந்த நடு சூழ்நிலை பழட்டும். ஆண்டவரே, எல்லா பிரிவினைகளும் மாறட்டும், எல்லா நடுசுவர்களும் தகர்க்கப்படட்டும். கிருபையாய் இறங்கும், கிருபையாய் இறங்கும் ஆண்டவரே. அது மாத்திரமில்லை, அந்த அன்பும் கிருபையும் எங்களுடைய வாழ்விலே நித்திய ஐக்கியத்தை உண்டு பண்ணட்டும். திரியேக கடவுளாம் உம்மோடும் சக மனிதரோடும் படைப்புகள் அனைத்தோடும் நாங்கள் ஐக்கியத்தோடு கூட வாழ உதவி செய்கிறார். இப்படி ஐக்கியமாய் வாழும் பொழுது கொரோனா எங்களை ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவரே, எந்த வைரஸ் எங்களை ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவரே, கருப்பு பூஞ்சை, வெள்ளை பூஞ்சை, மஞ்சள் பூஞ்சை எதுவும் எங்களை தொட முடியாத ஆண்டவரே. எங்களுடைய கண்களை பிரதிஷ்டை செய்கிறோம், எங்களுடைய காதுகளை பிரதிஷ்டை செய்கிறோம், எங்களுடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களையும் பிரதிஷ்டை செய்கின்றோம். எங்களுடைய சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த ஒப்படைப்பை கனப்படுத்துவீராக, முத்தரிப்பீராக. ஒவ்வொருடைய சரீரங்களும் உம்முடைய சரீரம் ஆண்டவரே. அதை சாத்தானானவனும் இந்த பொல்லாத கொரோனா வைரஸ் தொடக்கூடாது ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க, அப்படியே மறைந்து கொள்ளுங்க. பாவ சாப கட்டுகள் எல்லாம் மறைந்து போகும் இயேசு நாமத்தினால ஆலயத்திலும் நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. இயேசு நாமத்தால கட்டளையிடுகின்றார். இந்த சிவகிரி பகுதியில் மாத்திரமல்ல, தென்காசி மாவட்டத்தில் மாத்திரமல்ல, திருவள்ளூர் மாவட்டத்தில் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, எங்கும் இருக்கின்ற இந்த கொரோனா வைரஸ் அகன்று போகட்டும் இயேசு நாமத்தினால. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். உம்மால் கூடும், உம்மால் மாத்திரமே கூடும். நீ எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கின்றன. உம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இடப்படைய பிரயாசங்கள், ஊழியர்கள், உத்தியோகங்கள், வியாபாரங்கள், படிப்புகள், தொழிற்பயிற்சிகள், விவசாயம் அனைத்தையும் ஆசீர்வதி ஆண்டவரே. கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரையும் பார். இந்த கஷ்டத்தை போக்கும், எங்களுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக அவர்களுக்கு உதவி செய்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், காவல்துறை அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் தக்கிற ஆசீர்வதி பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்கள் தேவையில்லாமல் ஆங்காங்கே சுத்தக்கூடாது ஆண்டவரே. இது ஒன்றை நாங்கள் முறையாய் போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் கண்டிப்பாய் போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கேற்ற வழிமுறைகளோடு கூட நாங்கள் அரசாங்க வழிகாட்டுதல்படி செயல்பட உதவி செய்கிறார். இந்த கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் போதுமானவராயிரும். இந்த அருமையான ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் குடும்பமாய் ஆசீர்வதி. எப்பெல்லாம் பிள்ளைகளை பார்க்கின்றார்களோ, எப்பெல்லாம் யூடியூபோடு அவர்கள் ஆண்டவரே அவர்கள் இந்த ஆராதனையோடு கூட ஒன்றித்து ஆண்டவரே அவர்கள் ஆராதிக்கின்றார்களோ, அப்பொழுதுதான் ஆண்டவரான பிரசனம் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும், அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்புறமான ஊழியக்காரர் கடமை செய்கிறார். குற்றங்குறைகளுக்கு மன்னிப்பீராக. எல்லா துதி, கனம், மகிமை, ஸ்தோத்திரம், புகழ், மாற்றம் உமக்கே உரித்தாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இஞ்சி கொண்டாடுகிறோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து ஆதரிக்கிறவர். கர்த்தர் திருப்பத்தை உங்கள் பிரகாசிக்கப்படும் உங்கள் கிருபையாயிருக்கிறது. கர்த்தர் தமது திருப்பு சத்தத்தை உங்கள் மேல் பிரசனமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சந்தோஷம், சமாதானம், நீடிய சுக வாழ்வு கட்டிடக்கிறவ. ஆமென். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.
சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.